ஒரு நாள் ஃப்ரெண்டோட ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கப்போ செகண்ட் லைன்ல ஒரு கால் வந்துச்சு. யாரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா எங்க சித்தப்பா எனக்கு கால் பண்றாரு அப்படின்னாலே ஏதோ ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் அர்த்தம். ஒன் டே ட்ரிப் பிளான் பண்றதுல எங்க சித்தப்பா பயங்கரமான கிங்கு. தேனியில இருந்து எக்ஸாக்டா 155 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஊர் தான் இந்த பிள்ளையார்பட்டி. இந்த ஊர்ல இருக்கிற பிள்ளையார் கோவில் ரொம்பவே ஃபேமஸான ஒண்ணு. 9 கோலும் ஒன்றாய் காண அப்படின்ற பாட்டு மூலயமா தான் இப்படி ஒரு ஊர் இருக்கு அப்படின்றதையே நான் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கோயில்ல இருக்கிற குளம் பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா அந்த குளத்துல குளிக்கிறது அலௌட் கிடையாது. அந்த கோயிலோட ஆர்ச்சுக்குள்ள நுழையும் போதே பயங்கரமான ஃபீல் கிடைக்கும். ஆனா அந்த இடத்துல போட்டோஸோ வீடியோஸோ எடுக்கிறதுக்கு அலௌட் கிடையாது. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு சாந்தமா உள்ள போய் பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு சைலண்டா வெளியில வந்து கிரிச்சிக் 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 அப்படின்னு சொல்லி போட்டோஸ் எடுத்துட்டு வெளியில வந்தோம். சரி அண்ணன் அவங்க எல்லாருக்கும் காமிச்சிட்டேன், அப்படியே தம்பியை பாக்குறதுக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கரெக்டா 4 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற குன்றக்குடி அப்படின்ற ஒரு ஊருக்கு போனோம். குன்று அப்படின்னு சொன்னாலே நம்ம மைண்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக் ஆகிற ஒரே பேரு நம்ம முருகன் தான். அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ்ல நுழைஞ்சது அங்க இருக்கிற கன்றுக்கும் அங்க இருந்த காலபைரவருக்கும் ஹாய் சொல்லிட்டு அப்படியே அந்த மலை மேல ஏற ஆரம்பிச்சோம். அடிக்கிற வெயிலுக்கு அங்க இருந்த படிக்கட்டெல்லாம் அனலா பறக்க ஆரம்பிச்சிச்சு. சரி எவ்வளவு சூடா இருந்தாலும் பரவாயில்ல, முருகனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தோட அந்த படிக்கட்டுல ஏற ஆரம்பிச்சோம். மலை மேல ஏறி உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமா பயங்கரமான ஃபீல். கீழே எவ்வளவு வெயில் அடிச்சுச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா மேல குளிர்ச்சியா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரா முருகனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தோம். அண்ணனையும் தம்பியையும் செம சூப்பரா தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற திருக்கோசியூர் அப்படின்ற ஒரு ஊருக்கு போனோம். அந்த ஊர்ல இருக்கிற பெருமாளை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருந்து கிளம்பி ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சோம். ரிட்டர்ன் வர்ற பாதையிலேயே மடப்புறம் அப்படின்ற ஒரு ஊர்ல ஸ்டாப் பண்ணோம். அந்த ஊர்ல இருக்கிற காளியம்மனை தரிசனம் பண்றதுக்காக அந்த கோயிலுக்குள்ள போனோம். அந்த கோயில இருக்கிற அந்த காளியம்மனோட சிலை ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிற மாதிரி வடிவமைச்சிருந்தாங்க. அது பார்க்கிறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. ஒரு வழியா 4 ஊர்ல இருக்கிற 4 சாமியுமே தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா அங்க இருந்து கிளம்பி மதுரைக்கு வந்தோம். மதுரைக்கு வந்தா சும்மா இருக்க முடியுமா? மதுரைனாலே சாப்பாடு தான், சாப்பிடாம எப்படி வருது? ஒரு பெரிய ஹோட்டலுக்குள்ள போய் நல்லா மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே அங்க இருந்து ஹாயா கிளம்பி வந்துட்டோம். ஒரு வழியா ஒன் டே ட்ரிப்பையும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு வந்தாச்சு.